இப்போ ஒரு ஆள் வந்து லஞ்சம் வாங்கினாருன்னா அவருடைய வீட்டில் ரைடை நடத்துவேன். ஒரு கூட்டமாக சேர்ந்து 4 பேர் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க எங்கே கூடுறாங்களோ அங்கே போவேன். பட் டாஸ்மாக் அலுவலகமே பயன்படுத்தப்பட்டிருந்தா நான் எங்கே போவேன்? அரசு வந்து கனிம வளத்திலும் சரி, மணலிலும் சரி, சாராயத்திலும் சரி ஏறத்தாழ 1 லட்சம் கோடி அரசுக்கு வரி கிடைக்காத அளவுக்கு ஒரு விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. இதில் நீதிமன்றம் இந்த விஷயத்தை பார்க்காம நீ எப்படி வீட்டுக்கு போன, இந்த கைப்பிடிச்சி இழுத்தியான்னு வடிவேலு கேட்குற மாதிரி கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? சரி, உங்களுடைய நீதிபதி ஒருத்தர் வீட்டில் வந்து பின்னாடி இருக்கிற அவுட் ஹவுஸில் ஒரு 100 கோடியோ 80 கோடியோ 40 கோடியோ 30 கோடியோ எரிஞ்சது எத்தனையோ திரும்ப எடுத்துகிட்டு போனது எத்தனையோ கிடைக்குதுன்னா இன்னி வரைக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கலாம். அது வெளியிடும் போது வெறும் பெருச்சாலிகளில் மட்டும் இல்லாமல் கும்கி யானைகள்லாம் கூட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வேந்தரை மாற்றுவதற்கான உரிமை அரசுக்கும் கிடையாது, நீதிமன்றத்துக்கும் கிடையாது. வேந்தராக கனவில் கூட அரசியல்வாதிகள் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் கருணாநிதி ஐயா நெஞ்சுக்கு நீதி 4ஆம் பாகம் 512வது பக்கத்தில் சொல்லியிருந்தார். சார், உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அமலாக்கத்துறையை வந்து கண்டிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி வந்து அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகத்தில் போய் ரைடு நடத்தலாங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. இது வந்து அமலாக்கத்துறைக்கு பின்னடைவாக செய்திகள் வந்து ஒளிபரப்பப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? டாஸ்மாக்கை சம்பந்தப்படுத்தி செகண்ட்ஸுங்கிற பேரில் டாஸ்மாக்கை வைத்து கொண்டு மது ஆலைகளிலிருந்து செகண்ட்ஸுங்கிற பேரில் டாஸ்மாக்கை பயன்படுத்தி வேற ஒரு இதுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ எப்போ டாஸ்மாக்கை பயன்படுத்த தவறு செய்வதற்கு டாஸ்மாக்கை பயன்படுத்தி இப்போ லஞ்சம் வாங்குறாங்கன்னா ஒரு அதிகாரியை எங்கே வேணாலும் பார்க்கலாம், அவருடைய ஆஃபீஸ்க்கு தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. அவருடைய வீட்டில் பார்த்தா தான் சாட்சியங்கள் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து இத்தனை மூடி, இத்தனை பாட்டில், இத்தனை ஸ்டிக்கர் வாங்கியிருக்காங்க. மறுசுழற்சியில் 50% பாட்டில்களை பயன்படுத்தணும்னு கருணாநிதி ஐயா தான் கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி 25% ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. மறுசுழற்சி வேறு நடந்திருக்கு. ஏற்கனவே பாட்டில்கள் இத்தனை வாங்கப்பட்டிருக்கு. ஆனால் விற்பனை இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் மைய குற்றச்சாட்டு. இந்த 10 ரூபாங்கிறதெல்லாம் அடுத்த குற்றச்சாட்டு தான். ஸோ மைய குற்றச்சாட்டுக்கு ஏன்னா 10 ரூபா பெரிய பணம், இது வந்து வேற நமக்கு டாக்ஸே பாதிக்கிற. ஏன்னா இன்னும் உங்களுக்கு தெரியும், மதுபானம்ங்கிறது வந்து வேட்டு எக்ஸைஸ் டியூட்டிங்கிற அடிப்படையில் இருக்கிறது, ஜிஎஸ்டிங்கிற அடிப்படையில் அது கிடையாது. அப்போது இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. டாஸ்மாக்கை பயன்படுத்தி, அதாவது 100 பாட்டில் விற்கிற மாதிரி காட்டுறாங்க, 150 பாட்டில் தயாரிக்கிறாங்க. இதற்கான மின்சாரம் அந்த இதெல்லாம் கணக்கு பண்ணி இத்தனை இதுக்கு இவ்வளோ தேவைங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த குற்றச்சாட்டே வைக்கப்பட்டிருக்கு. இதை தவிர செகண்ட்ஸுங்கிற பேரில் 20 ரூபா தான் அதனுடைய அடக்க விலை. அந்த 20-25 ரூபா தான் அடக்க விலை. 140-180க்கு மக்கள் வாங்குறதுனுடைய அடக்க விலை இவ்வளவு தான். அந்த அடக்க விலைக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டிலரிக்கு போகுது, அங்கேருந்து அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் இதில் பேசப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலையில் நான் எங்கே போய் ரைடு நடத்துவேன்? இப்போ ஒரு ஆள் வந்து லஞ்சம் வாங்கினாருன்னா அவருடைய வீட்டில் ரைடை நடத்துவேன். ஒரு கூட்டமாக சேர்ந்து 4 பேர் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க எங்கே கூடுறாங்களோ அங்கே போவேன். பட் டாஸ்மாக் அலுவலகமே பயன்படுத்தப்பட்டிருந்தா நான் எங்கே போவேன்? இப்போது இதுக்கு அதிமுக ஆண்ட போது சட்டசபைக்குள்ளேயே ரைடு நடத்தி வந்தபோது ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்? அதை ஆதரித்து தானே சொன்னார். தவறு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் எங்களை கேட்காம எங்கேயுமே போகக்கூடாதுன்னு தடை வச்சுருக்காங்க. இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமாக நடந்துகிட்டு இருக்கு. அரசு வந்து கனிம வளத்திலும் சரி, மணலிலும் சரி, சாராயத்திலும் சரி ஏறத்தாழ 1 லட்சம் கோடி அரசுக்கு வரி கிடைக்காத அளவுக்கு ஒரு விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. இதில் நீதிமன்றம் இந்த விஷயத்தை பார்க்காம நீ எப்படி வீட்டுக்கு போன, இந்த கைப்பிடிச்சி இழுத்தியான்னு வடிவேலு கேட்குற மாதிரி கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ இதுதான் எனக்கு தெரிந்த நீதிமன்றம் புரிந்து. இப்போ ஆளுநர் விஷயத்தில் எடுத்துக்கோங்க, மசோதாக்கள் பாஸ் பண்ணலை, அது எப்படி 2 வருஷமாக மசோதாவில் தூங்குவீங்களான்னு கேட்க தெரிந்த நீதிமன்றத்துக்கு அந்த 10 மசோதாவும் ஒரே விஷயம் சார்ந்தது, அதை அனுமதிக்கக்கூடாது, அது யூஜிசி படி அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்துருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் தெரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு மேன்போக்காக கையை பிடிச்சி இழுத்தியான்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? அப்போ இந்த விவகாரத்தில்
நீதிமன்றம் வந்து வெறும் சட்ட கூறுகளை மட்டும்தான் பார்த்துருக்கு, ஊழலை பார்க்கலன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நீதிமன்றம் வந்து சட்ட விஷயங்களை மட்டும்தான் பார்க்கும். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல. டாஸ்மாக் ஊழலில் 2 பேர் திடீர்னு காணாமல் போகிறாங்க. 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட மனிதருடைய நண்பர்கள் அல்லது உறவினர் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ அதில் ஒரு இது கோயின்சிடென்ஸ் இருக்குமா இருக்காதா? இது சாதாரணமான ஒரு விஷயம் தானே. பட் லாஜிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் கோர்ட்டில் வந்து கேஸை போட முடியாது. பட் லாஜிக்கை வச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது இப்படி நடந்ததுன்னு சொல்லுவோம். நீதிமன்றம் பண மோசடி நடைபெற்றதற்கான ஆதாரம் எங்கே இருக்குது அப்படிங்கிற, நிதி மோசடி நடைபெற்றதற்கான ஆதாரம் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பினதாகவும் தகவல். ஆதாரம் தேடுறதுக்கு தான் நான் போயிருக்கேன். குற்றம் நடந்தது எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அந்த ஆள் கொலை கொண்டு இருக்கான், செத்து போயிருக்கான், ரத்தம் குபுன்னு வந்திருக்கு, பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த கத்தியை யார் பயன்படுத்தினா என்ன உள்நோக்கத்தில் வந்திருப்பாங்க, இவருக்கு யாரெல்லாம் எதிரிங்கிறது தானே என்னுடைய இன்வெஸ்டிகேஷன். அதை வைத்து உங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டு உங்களுக்கு கூடவே சொல்லணும் இல்லையா, அந்த கத்தியை எங்கே வாங்கினா, எப்போ வாங்கினா, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தான், எப்போ குத்தினா, இத்தனை டீட்டெயிலை கோர்ட்டுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? அந்த ஆதாரங்களை எங்கே போய் கொண்டு போய் கொடுப்பாங்க? இவங்க மணிப்பூரை தீக்கிறேன்னாங்களே, மணிப்பூரை நீ தீக்கிறையா நான் தீக்கட்டுமா அப்படின்னாரு. மணிப்பூர் பிரச்சனை வந்த அன்னைக்கு இன்னி வரைக்கும் அவங்க மணிப்பூரில் என்ன பண்ண முடிஞ்சது? அரசியல் ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் யாராரோ, நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் யாராரோ அவங்க தான் போய் பிரச்சனையை தீர்க்க முடியும். கோர்ட்டால் கேள்வி மட்டும்தான் கேட்க முடியும். எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு இந்த நாட்டில் ஊழல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, உங்களுடைய நீதிபதி ஒருத்தர் வீட்டில் வந்து பின்னாடி இருக்கிற அவுட் ஹவுஸில் ஒரு 100 கோடியோ 80 கோடியோ 40 கோடியோ 30 கோடியோ எரிஞ்சது எத்தனையோ திரும்ப எடுத்துகிட்டு போனது எத்தனையோ கிடைக்குதுன்னா இன்னி வரைக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கலாம். ஆனால் நீதிபதிக்கு தான் நீங்கள் நியாயம் கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு எப்படி நியாயம் கொடுக்க முடியும்? இந்த வழக்கில் இதுவரைக்கும் 2 பேர் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க. ஒரு அமைச்சர் வந்து வீட்டை விட்டே வெளியே வராமல் இருக்கிறாரு. இப்போ இந்த தீர்ப்புக்கு பிறகு அவங்க வந்து மறுபடியும் வருவதற்கு வெளியுலகில் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரியான கேப்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்குங்க. எனக்கு நீதிமன்றம் மேலே நான் பொதுவாக நம்பிக்கை வைத்தவன். எனக்கு நீதிமன்றம் வந்து தப்பு செய்யுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. ஆனால் தவறு எங்கே வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை, அதுக்குள்ளே நான் வர விரும்பலை. ஆனால் இந்த விஷயம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஒருத்தர் வந்து விவாதத்தில், டிவி விவாதத்தில் ஒரு 6 டிவியில் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த விவாதத்தில் ஒரு 3 பேர் வந்து இஷ்டத்துக்கு கதை விடுவாங்க. அவர் கதை விடும்போதெல்லாம் நெறியாளர் வந்து மூக்க நோண்டிட்டு இருப்பார். எதிரிலேருந்து வலதுசாரிலேருந்து யாராவது வந்தால் மட்டும் குறுக்க பேசிட்டு இருப்பார். அந்த விவாதம் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த விவாதத்தில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, காமன்வெல்த்தில் வந்து விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறாரு. எப்போ விடுவிக்கப்பட்டார்? இப்போ விடுவிக்கப்பட்டார். ஆனால் அதுக்கான பேப்பர் எப்போ ஃபைல் செய்யப்பட்டது? மன்மோகன் சிங் ஆட்சியில் ஃபைல் செய்யப்பட்டது. அதாவது அவங்கள விடுவித்துக்கிட்டாங்க, அதுக்குள்ளே அரசு மாறிடுச்சு. இப்போ அந்த பேப்பர் படி ஒரு வெளில வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா அதுக்கு காரணம் வந்து காமன்வெல்த்தில் ஊழல் நடக்கலன்னு அர்த்தமா? பேப்பர் ரெடி பண்ணுறது தானே. 2G வழக்கில் கிட்டத்தட்ட இத்தனை கம்பெனிக்கு 120க்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிக்கு லைசன்ஸை சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணுது. எதுக்கு கேன்சல் பண்ணிச்சு? அவங்க எதுவும் தப்பு பண்ணலைங்கிறதுக்காக கேன்சல் பண்ணிச்சா? அப்போ அந்த தப்பு என்ன? அந்த தப்புக்கான டாக்குமெண்ட் யார் கொடுத்தா? 2013 வரைக்கும் காங்கிரஸ் கொடுத்தாங்க. 14க்கு அப்புறம் பிஜேபி கொடுக்கும்போது அதை கோர்ட் ஏற்றுக்கிடலை. இப்போ தான் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2Gயில் எந்த ஒரு தப்புமே நடக்கலன்ட்டு நம்ம விட்டுற முடியுமா? அப்போ நீதிமன்றத்தை போய் நான் கேள்வி கேட்க முடியுமா? எதுக்காக நீ இத்தனை கம்பெனியோட லைசன்ஸை கேன்சல் பண்ண நான் கேட்க முடியுமா? இது எல்லாமே தேவையில்லாத குறுக்கீடுகளாக எனக்கு தெரியுது. ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு அரசியலமைப்பு இருந்தாலும் அதிகார வர்க்கம் தான் இந்தியாவை வந்து ஆட்சி செய்கிறது, திட்டமிடுகிறது அப்படிங்கிறது உண்மை. அப்போ அவங்கள செயல்பட விட்டால் தானே நல்லது. அதை செயல்பட தடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ பணம் படைத்தவனுக்கு ஒரு நியாயம், பலவீனமானவனுக்கு ஒரு நியாயம்னு ஆயிடாதா? இந்த விவகாரத்தில் வந்து 40 வழக்குகள், அதாவது 2017 போடப்பட்ட அடுத்தடுத்த வழக்குகள் வந்து விரைவாக முடிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்தாங்க. நீதிமன்றம் இன்னைக்கு கூட அதை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த 40 வழக்குகளும் இனி எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை அணுகுன்னு பார்க்குறீங்க? இல்லை 40 வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அது இருந்ததுனால தான் ஈடியே உள்ளே வந்தது. ஈடி உள்ளே வரணும்னா எங்கேயோ ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கணும், இல்லை யாராவது ஒரு புகாரை நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கணும். சுயமோட்டாவாக அது வந்து எடுத்துக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. கேதரிங் பண்ணலாம், சாட்சியங்களை கேதரிங் பண்ணலாம். பட் ரைடு நடத்தணும்னா அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. இப்போது அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இவங்க வந்து 1000 கோடிக்கான வழக்கை கோர்ட்டு முன்னாடி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அதை நியாயப்படுத்துகின்ற தரவுகளை கொடுக்கின்ற வேலையில் தான் இருக்காங்க. அதுக்குள்ளே தான் இவங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் 1000 கோடி வழக்கு மட்டும்
எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, பெருசாக தோத்துடாது, கண்டிப்பாக அதை வந்து யாரை பிடித்தால் நல்லதோ அவங்கள பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும். பட் சேஷங்கள் சொல்ல முடியாது, இவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் தான் தப்பு. ஒரு நண்பனை யார் வேணாலும் காப்பாற்றலாம், அதனால் நான் காப்பாற்றினேங்கிறதுனால நானே தப்பு பண்ணவன்னு அர்த்தம் இல்லை. அதாவது காப்பாற்றினேன் தேங்க்யூ அப்படிங்கிற அடிப்படையில் போகலாம். அது நீதிமன்றத்தினுடைய வேலையை நான் கருத்து சொல்லக்கூடாது. இதில் வந்து நீங்கள் சொல்கிற அந்த 1000 கோடி மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க் உள்ள வந்து ஊழல் நடந்த, குறிப்பாக வந்து சொல்லணும்னா இது கொள்முதல் பண்ணது, குறிப்பிட்ட பிராண்டை வாங்கினது, இடமாற்றம் வந்து இந்த மாதிரி நிறைய ஊழல்கள் சொல்லி அதில் இன்னும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வந்து ஊழல் நடந்தது. நீங்கள் அதை டாஸ்மாக் விஷயத்தில் மட்டும் பார்க்குறீங்க. அண்ணாமலை ஐயா கடந்த 4 வருடங்களாக யாருக்கு எந்தெந்த டெண்டரில் எப்படியான சலுகைகள்லாம் கொடுக்கப்பட்டது, யாரெல்லாம் வந்து எந்தெந்த டெண்டர்லாம் எடுத்தாங்கங்கிற ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அது வெளியிடும்போது வெறும் பெருச்சாலிகளில் மட்டும் இல்லாமல் கும்கி யானைகள்லாம் கூட மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பல்கலைக்கழக வேந்தர்களே தமிழக அரசை நியமிக்கக்கூடிய மசோதா நேற்று தீர்ப்பு குறிப்பாக நீதிமன்றம் அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளாகுது. நம்ம பார்க்குறோம், தைரியமாக எதிர்த்து பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்கள் கருத்தில் ஒரு திருத்தம், வேந்தராக முதலமைச்சரை நியமிப்பதாக எந்த மசோதாவும் ஆளுநரிடம் கொடுக்கப்படலை. வேந்தரை மாற்றுவதற்கான உரிமை அரசுக்கும் கிடையாது, நீதிமன்றத்துக்கும் கிடையாது. அது அந்தந்த யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது. துணைவேந்தர்களை நியமிப்பதில் தாமதம் இருக்குது, அதனால் என்டையர் யூனிவர்சிட்டியே செயல்படாமல் இருக்குது. எங்களுக்கும் ஒரு துணைவேந்தர்னா ஒரு 120 கோடியிலேருந்து 40 கோடி வரைக்கும் கிடைக்குது, அது கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வருத்தங்களாக வைத்து ஒரு 10 மசோதாக்கள் போணுச்சு. அந்த 10 மசோதாக்கள்லாம் இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது வந்து இந்த மசோதாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. அதாவது முதல் முறை உங்ககிட்ட மசோதா வரும்போது நீங்கள் எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால தான் அம்பேத்கர் வந்து as soon as possible கொண்டு வந்தார். ஆனால் 2வது முறை உங்ககிட்ட வரும் பொழுது அதை நீங்கள் ஜனாதிபதியிடம் அனுப்ப முடியாது. எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவில் வேற எங்கேயாவது சந்து பந்து இருந்ததுன்னா எனக்கு தெரியாது. அப்போது அந்த ஒரு காரணத்தை வைத்து இந்த 10 மசோதாக்களை நாங்கள் நிறைவேற்றியதாக எடுத்துக்கொள்கிறோம்னு நீதிமன்றம் சொல்லியிருந்தா இன்னைக்கு தேதிக்கு அது கரெக்டு, துணைவேந்தர்களை நியமிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், திமுகவுக்கு மட்டும் தான் வெற்றி பெற்றுட்டோம்னு தெரிஞ்சதுன்னா ராத்திரி 12 மணிக்கு கூட கொண்டாடுவாங்க. அந்த உடனே இப்போ அன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு கோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு வருது, சனிக்கிழமைக்கு சட்டசபை கூட்டப்பட்டு அந்த தீர்மானங்கள் எல்லாம் திரும்ப ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட அந்த அற்புதமான ஒரு இந்த போர்க்கால நடவடிக்கையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அழகாக பண்ணுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப அழகாக பண்ணும். ஆனால் இந்த விஷயத்தில் இன்னும் துணைவேந்தர்கள் விஷயத்தில் முடிவெடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே இது சறுக்கு மரம்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி 14 கேள்விகளை ஜனாதிபதி அம்மா கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு லார்ஜர் பெஞ்சில் போகும். அது வந்து எதை ஸ்குவாஷ் பண்ணணும்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர் நியமிப்பதை முதலமைச்சர் செய்யலாம்ங்கிற விஷயத்துக்குள்ளே கோர்ட் வருமா வராதாங்கிறத பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை. அது வந்து எடுத்த தீர்ப்பை அப்படியே தான் வைக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் வேந்தராக கனவில் கூட அரசியல்வாதிகள் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் கருணாநிதி ஐயா நெஞ்சுக்கு நீதி 4ஆம் பாகம் 512வது பக்கத்தில் சொல்லியிருந்தார். யூசிஜி விதிகள் எதுவும் வந்து தமிழக சட்டமன்றத்துக்கு பொருந்தாது. ஏன்னா யூசிஜி எந்த நிதியுமே எங்களுக்கு தரதில்லை, நாங்கள் தான் வந்து அதிகமான நிதி செலவழிக்கிறோம், எங்களுடைய இதை வந்து கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை நேற்று வந்து தமிழக அரசு முன் வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறேன்? இப்போ நித்தி ஆயோக்கு போகிறாரு, அவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா? உங்களுக்கான 50% உங்ககிட்ட வந்துடுது ஜிஎஸ்டியில், இன்னொரு 50%ல் 41% இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசு வந்து மீண்டும் செலவு செஞ்சிடறாங்க. மீதி இருக்கிற 29% மட்டும்தான், அதாவது 50ல் 41 போக மீதி இருக்கிற 29% மட்டும்தான், 50ல் 41% தவிர 100ல் 29% மட்டும்தான் மத்திய அரசு எடுத்துகிட்டு போகுது. இப்போ நீங்கள் நித்தி ஆயோக்கில் போய் நீ எனக்கு எங்கே பணம் கொடுக்குற, நான் ஏன் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு கேட்க முடியுமா? நித்தி ஆயோக் ஒரு திட்டங்களை சொல்லிச்சுன்னு சொன்னால் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உங்களால் முடியுமா முடியாதான்னு தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. என்னால் முடியும்னு சொல்லலாம், என்னால் முடியாதுன்னு சொல்லலாம். நான் செய்யாட்டி எனக்கு நீ பணம் கொடுக்கணும்னு ஒரு முறை கேட்டுச்சு இதே திமுக. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தூக்கு தண்டனை கைதிக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்க முடியாதுங்கன்னு நித்தி ஆயோக் போன முறை 2 முறைக்கு முன்னாடி சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ யார் பணம் கொடுக்குறாங்க யார் பண்ணுறாங்கங்கிறது இல்லை, அரசு ஜீவோக்கு ஒரே மரியாதை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஒரு தனியார் ட்ரஸ்ட் இருக்குது, அது வந்து நான் எந்த ஜீவோவும் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க?
ஒரு அரசு ஜீவோ கொடுக்கறதே இதுக்கு தான் அப்படின்னா தனியார் ட்ரஸ்ட் வந்து நீ எனக்கு பணம் கொடுக்குறியா, நீ எப்படி எங்கிட்ட கேள்வி கேட்கலான்னு சொல்லுமா? ஸோ இதெல்லாம் நியாயமான வாதம் இல்லை. நேற்று வந்து வில்சன் அவர் வந்து சொல்லும்போது இன்னொரு விஷயத்த சொல்றாரு. கோடை காலத்தில் இந்த வழக்கு அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன, இதனால் என்ன வானம் இடிந்துள்ள போகிறதா அப்படிங்கிற மாதிரியான வாதத்தெல்லாம் வச்சிருந்தாரு. எப்படி பார்க்குறேன்? இது இன்னும் விவசாயி பயிரிடும் போது வேணால் வானத்தெல்லாம் பார்ப்பான். எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு, இதை பயிரிடணும்னு இப்படி இருக்கணும்டாக்கன்னா அப்படி இருக்கணும்னா. கோர்ட்டில் ஒரு வழக்கு எடுக்கிறதுக்கு கோடையாக இருந்தானா ஓடையாக இருந்தானே ஒரு அவசர கதியில் எடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை யார் எடுத்துப்பாங்க? நீதிபதி தான் முடிவு பண்ணுவார். தள்ளுபடி பண்ணுறதோ ஏற்றுக்கொள்வதோ நீதிபதியோட வேலை. கோடை விடுமுறைங்கிறதுக்காக ஒரு வழக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? இது என்ன பேங்க்ல போய் நம்ம பணம் எடுக்கிறதா? 4 மணி ஆச்சு கிளம்பி போ அப்படின்னு சொல்ற விஷயமா? எனக்கு புரியல. அது இன்னொரு விஷயம் கூட சொல்லிருக்காரு. பாஜக நிர்வாகியான வெங்கடாச்சலபதி உள்நோக்கத்துடன் இந்த மனு வந்து அது சொல்லலாம். அதாவது நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து 2 பேர்கிட்ட தான் பணம் போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொன்னாரு. ஒருத்தர் மாப்பிள்ளையா இருக்காரு, இன்னொருத்தர் மச்சானா இருக்காரு, இதுக்கு நியாயம் இருக்கு அப்படின்னு அதிமுகல இருந்தோ பிஜேபியில இருந்தோ போய் சொல்லலாம். நியாயம் இருக்கு இல்லையா? யாருக்கிட்ட விடுவாங்க 30,000 கோடியை ஒவ்வொரு வருஷமும் லட்டா ஹேண்டில் பண்ணுறதுக்கு? மாமனுக்கு கொடுப்பாங்க, மச்சானுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். கோர்ட்டு தான் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, இந்த உள்நோக்கத்துக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? அதாவது இந்த உள்நோக்கம் பேரை கெடுப்பதற்காகவோ அல்லது வழக்கை திசை திருப்பதற்காகவோ நடந்ததுன்னா தான் அதை முக்கியமாக பார்க்குமே ஒழிய மற்றபடி இன்னார் இதுக்கு பேசக்கூடாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நன்றி சார்.